Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போடுறதுல stop loss போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டவங்க டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ செட் பண்ணுற டார்கெட்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ஹோல்ட் பண்ண கற்றுக்குங்க. பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. மெயின் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அமைக்கிற இடம் வந்து ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருக்கட்டும். எந்த நீங்கள் லெவல் கட் ஆகுதோ அந்த லோவர் ஸ்டாப் லாஸை போட்டுவிட்டு 1:1 இல்லை 1:1.5 உங்களுக்கு என்ன ப்ரீவியஸ் ஹைட் உங்களுக்கு டார்கெட் ஆகுதோ அந்த டார்கெட்டை புக் பண்ணால் பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேச்சுரல் கேஸ்க்கு உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருந்தீங்களா? ஸோ பிரேக் அவுட் கொடுத்தது எதுக்கப்புறம் நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும், நீங்கள் டார்கெட் ஸ்டாப் லாஸ் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னு நான் ஏன் முன்னாடியே சொல்லலைன்னா ஒரு ஸ்விங் லோ எங்கே கிரியேட் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? உங்களுக்கு சார் நிறைய பேர் கேட்டுருங்க, சார் ஒரு பேண்ட் எதுவும் டார்கெட் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் சொன்னேன் அதில் ஓகே எங்கே போச்சு இது, ஓகே ஃப்ரீ அது இந்த ப்ரைம் இல்லைங்களா? சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ க்ரூட் ஆயில் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? க்ரூட் ஆயில் வந்து இந்த லோ கட்டான சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த லோ கட்டான சேல் பண்ணணும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். 7793 7700 கிட்டத்தட்ட 9900 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா 7700க்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்குது. அதனால் உங்களுக்கு சப்போர்ட் லைன் மட்டும் உங்களுக்கு ட்ரா பண்ணியிருந்தேன். இந்த ஜோனில் உங்களுக்கு சேலிங்கான வாய்ப்பு மட்டும் தேடுங்கன்னு தான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து எங்கே சார் சேல் பண்ணணும், நாங்கள் எங்கே நீங்கள் டார்கெட் வேணும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல வந்து சேலிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னால் குறிப்பிட முடியுமே தவிர கரெக்டான எக்ஸாக்ட்லி ஸ்டாப் லாஸ் டார்கெட் அப்படின்னு நான் ஒன்றும் என்ன சொல்லுறது டிப்ஸு கால்ஸ் கொடுக்கல இல்லைங்களா? இது எஜுகேஷனல் பர்பஸ். ட்ரெண்டு டவுனாக இருக்குது, ஒரு பேஸ் கிரியேட்மெண்ட் பண்ணியிருக்குது. ஸோ டவுன் பண்ணால் இந்த 7700 கீழே போகும் அப்படின்றது என்னோடய வியூ. ஓகேங்களா? ஸோ நீங்களும் இது மாதிரி ஃப்ரீ டெலிகிராம் சேனல், சரி இது வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனல் இது. இந்த ப்ரைமில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை வெபினார் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினார் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ணிங்கன்னா அது என்ன சென்ட் பண்ணுறேன் ஏன் உங்களுக்கு கீழே வருது ஈஸியாக புரியும், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நீங்கள் ஸ்டாப் லாஸுக்கு 25,000 50,000 ஒரு லட்சமாக ஸ்டாப் லாஸ் கொடுத்துருவீங்க. ஸ்டாப் லாஸ் இல்லை, லாஸ் பண்ணிவிடுவீங்க. ஆனால் வந்து ஒரு சின்ன வெபினார் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபீஸ் கொடுக்குறது நிறைய பேர் யோசனை பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ பண்ணணுமா அப்படின்றாங்க. இது 45 days கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது புரிஞ்சுங்க. 45 days கோர்ஸ் ஆன்லைன் கம்ப்ளீட்டாக. நீங்கள் வெபினார் நீங்கள் நேரில் வர வேண்டிய அவசியமும் கிடையாது. உங்களுக்கு ரெக்கார்டபிள் கண்டென்ட் கூட கிடச்சிடும் உங்களுக்கு. நீங்கள் அதை வச்சு ப்ராக்டிஸ் லைஃப் டைம் நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ விருப்பம் தான் ஜாயின் பண்ணிங்க, இல்லை நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் புரோக்கிங் 4 கொடுத்துருக்கேன் பாருங்கள். அது மூலிமா கூட நீங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த க்ரூட் ஆயில் இருந்தீங்களா? க்ரூட் ஆயில் எதுவும் ஓன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சப்போர்ட் எல்லாம் கரெக்டாக டச் பண்ணிக்க ப்ரைஸ். அதுக்கப்புறம் ப்ரைஸ் மேலே போகுமா கீழே போகுமா தெரியாது. ஓகே, அதுக்கப்புறம் ப்ரைஸ் டிசிஷன் பண்ணணும். நமக்கு தேவை என்ன, எந்த பாயிண்ட் கிடச்சி அந்த பாயிண்ட் கிடச்சா ஓகே. அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கே வேலை கிடையாது. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா எங்கள் க்ரூட் ஆயில் எங்கே வந்து அதுக்கப்புறம் எங்கே போயிருக்கு பார்க்கலாம் இருங்க. எக்ஸாக்ட்லி நம்ம சப்போர்ட் லெவல் கந்தாண்டு தான் போயிருக்கு நினைக்காமா. கரெக்டாக அந்த சப்போர்ட் லைனுக்கு ரெஸ்பான்சிபிள் பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த சப்போர்ட் லைன் ரெஸ்பான்ஸ் தான் ப்ரைஸ் வந்து அங்கே மூவ் ஆகிருக்கு. ஸோ நம்ம இங்கே இந்த லைன் கட் ஆகிட்டு கீழே அந்த 700 வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வரேன் தான். இது வந்து என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனல் டவுட் கிளாரிஃபிகேஷனுக்காக வந்து வீடியோ சொன்னாங்க. அப்புறம் எப்படிலாம் ஜாயின் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க ப்ரைம் டெலிகிராம் சேனல். நீங்கள் ஜஸ்ட் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும், இல்லை வெபினார் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ண முடியும். இதை தவிர வேறு எதுவும் டேரெக்டாக நீங்கள் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் ஃப்ரீயில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீயில் வந்து எந்த இதுவும் கிடையாது. அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். நாளைக்கு என்ன கண்டிஷன் ஆகும், என்ன வியூஸ் பார்க்கலாம், என்னென்ன மாதிரி நம்ம செலுத்தலாம்னு சொல்லிட்டு இந்த அப்டேட்டில் பார்க்கலாம். நிஃப்டியோடைய ஃபஸ்ட்டு நிஃப்டி 50யோட சார்ட்டு. நிஃப்டி 50யோட சார்ட் உங்களுக்கு ஆல்ரெடி மார்னிங்கில் உங்களுக்கு சென்ட் பண்ணேன். ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணிட்டேன். என்ன லெவல் சென்ட் பண்ணேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ஜோன் இது. ஸோ இந்த சப்போர்ட் ஜோன் உங்களுக்கு மார்னிங்கில் சென்ட் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிகிராம் சேனல் உங்களுக்கு இருக்கும் பாருங்கள். இது பாருங்கள், இது வந்து மார்னிங்கில் சப்போர்ட் ஜோன். நிஃப்டி பேங்க் தான் நிஃப்டி 50யோட சப்போர்ட் லெவல். இந்த ஜோனுக்குள்ளே தான் ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகும். உங்களுக்கு மார்னிங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நிஃப்டி 50யோடைய சார்ட் வந்து ஸோ எந்த லெவலில் கீழே வந்தால் ப்ரைஸ் கீழே வரும்னு ப்ரைஸ் கொடுத்துருந்தேன். ப்ரைஸ் அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஓகே, ஃபர்தராக அந்த தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் இப்போது நாளைக்கு நிஃப்டி என்ன கண்டிஷன் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ தொடர்ந்து அந்த கீழே சப்போர்ட் லெவல் வந்து நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட்டுக்கு பாருங்கள். உங்களுக்கு லாங் டைம் ஃப்ரேம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். உங்களுக்கு ஷார்ட் டைம் ஃப்ரேம் வந்து புரியாது. 1 ஹவரில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. 1 ஹவரில் பாருங்கள் அந்த ஜோன் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இருக்குது. அது இந்த சப்போர்ட் நல்லா எடுத்துருக்கு பாருங்கள், நல்லா சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ ரிகவருக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து சப்போர்ட் ஜோன், இதெல்லாம் சப்போர்ட், இங்கேயும் சப்போர்ட்டு, இங்கேயும் சப்போர்ட். நிறைய வந்து ப்ரைஸ் மேலே அப்பூவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சப்போர்ட் ஜோன் வந்து மேலே அப்பூவுக்கான சான்சஸ் இருக்குது. அப்பவும் இப்படியே டேரெக்டாக உங்களுக்கு மேலே போய்டுமான்னு இல்லை. ப்ரைஸ் அகைன் ஒரு ஃபாலிங் ஆகும், அகைன் ஒரு அப்பவும் கொடுக்கும். இந்த மாதிரி தான் வந்து ப்ரைஸ் மூமெண்ட்டை வாங்குற ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு மேலே போய்டும் நான் சொல்ல வரல.
ப்ரைஸ் எங்கே நம்ம சேல் பண்ணணும்னா இதுக்கு பிலோ, அதாவது 16,840க்கு பிலோ உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்தா மட்டும்தான் வந்து நீங்கள் சேலிங் பண்ணணும். இந்த ஏரியாவில் சேல் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஜோனில் வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஜோன் இது. ஸோ இதில் வந்து நமக்கு கவனமாக ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள் இந்த ஜோனுக்குள்ளே. ஸோ வெயிட் ஃபார் ரீடெஸ்ட் அகைன் வந்து பையிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். நிஃப்டி 50 பொறுத்து வரலாம். சேலிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணாதீங்க. நான் எதுக்கும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்கிறவங்களுக்கு, ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்கிறவங்களுக்கு 1-2 மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வந்து பேங்க் நிஃப்டியோட சார்ட். இது பேங்க் நிஃப்டியோட சார்ட் நம்ம சேம் அந்த என்ன சப்போர்ட் இதில் வரைஞ்சிருக்கோம் அது கண்டினியூஷன் ஆகுது. இதில் வந்து டவுட்டும் கிடையாது. ஸோ இதில் என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா இதில் இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் ப்ரைஸ் வந்து ஸ்லோவாக அப் மூவ் கொடுக்க தான் சான்ஸ் இருக்குது. இந்த ஜோன் வரலாம். இதுக்கப்புறம் பிரேக் டவுன் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் அகைன் ஃபார் ரீடெஸ்ட் அகைன் உங்களுக்கு ப்ரைஸ் நீங்கள் சேல் பண்ணலாம். இந்த கட்டிங்கை நீங்கள் சேல் பண்ணாதீங்க. ஓகே, இந்த ட்ரெண்ட்லைன் சேல் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அந்த ட்ரெண்டோடைய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பிரேக் டவுன் கொடுத்தா உங்களுக்கு சேலிங் வந்தது இமீடியட் ரிக்வயர் கொடுத்துருக்காங்க. இதில் போய் நீங்கள் சேலிங் பார்க்க முடியாது. ஸோ கொஞ்சம் ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆக விடுங்க. சரி, ஓகே. மார்னிங் வந்து உங்களுக்கு ஒரு சேலிங் இந்த சினாரியை கொடுக்குதுன்னா சேல் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இந்த 35,500 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனு. இமீடியட் பாட்டமில் சேல் பண்ணுற வேலையை வச்சுக்காங்க. இது வந்து நிஃப்டி 50யோட கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. சாரி, பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் தான். இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டியும் என்ன கண்டிஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். சரி, ஸ்டாக்ஸ் 1-2 ஸ்டாக்ஸையும் பார்த்துலாமே அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அப்புறம் வந்து சார் மார்னிங் அப்டேட் நல்லா இருக்குதுன்னு ஒரு சிலர் சொல்கிறீங்க. ஒரு சிலர் வந்து பெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் டுமாரோ அப்படின்னு இந்த வீடியோ நல்லா இருக்குன்றீங்க. நீங்கள் எது நல்லா இருக்குன்னு கமெண்ட் மூலமாக தெரியுங்க. மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் எது வருதோ நம்ம அந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பெஸ்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்றது இந்த வீடியோ பார்க்கலாம். மார்னிங் அப்டேட் இருந்தால் நீங்கள் அந்த கமெண்ட்ஸ் மூலிமா தெரியுங்க. எது நம்ம அதிகமான லைக்ஸ் வருதோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. உங்கள் கமெண்ட்ஸ் மூலிமா நீங்கள் தெரிவிக்கலாம். இப்போது சேலிங் சைடு போகிற ஸ்டாக்ஸ் எது சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சேலிங் என்னோடய வியூவில் இருக்கிறது வந்து சரிங்க, நான் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன் ஒன்று. ஓகே, டிசிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ். டிசிஎஸ் வந்து என்னோடய வியூவில் வந்து சேலிங்கான ஒரு வாய்ப்பு தேடலாம். எங்கே அப்படின்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போங்க. கொஞ்சம் சின்னதாக ஒரு சினாரியோ, அதாவது நான் என்னுடைய பிலீவ் பண்ணுறதுனா 200 EMA நான் முழுசாக நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ 200 EMA இது ரெஸ்பான்சிபிள் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு லோ க்ரியேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் சேலிங்கான ஒரு வாய்ப்பை தெரியலாம் இந்த இடத்துல. ஏன்னா ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ஃபால் ஆகிருக்கு. ஸோ ஃபால் ஆகிட்டு ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ஆங்கிளில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இதுக்கப்புறம் மேலே போனால் பையிங் பண்ணலாமா அப்படின்னா நோ ஃப்ரெண்ட்ஸ், பையிங் பண்ணாதீங்க. ஏன்னா பேக் டு பேக் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து ரெஜிஸ்டன் ஆகும். இந்த இடத்துல வந்து ரிஜெக்டன் கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ டிசிஎஸில் சேலிங்கான வியூ இருக்குது. சரி, அப்போது பையிங்கான ஸ்டாக்ஸ் என்ன இருந்தால் சொல்லுங்கள் சார். ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் என்ன பை போச்சுன்னா பையிங் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதானி என்டர்பிரைஸ்லேருந்து பையிங்கான வியூ தேடுங்க. உங்களுக்கு டைம் ஃப்ரேம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. 1 ஹவர் டைம் ஃப்ரேம் போயிடலாம். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு டெலிகிராம் சேனல்லையும் சென்ட் பண்ணிட்டுருக்கேன். என்னோடய வியூ வந்து இது பிரேக் அவுட்டுக்கான சான்ஸ் இருக்குது. எப்போனாலும் பிரேக் அவுட் நடக்கும். ஸோ பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் பையிங்கான வாய்ப்பு தேடுங்க. கொஞ்சம் 15 மினிட்ஸில் போயிட்டோம் அப்படின்னா ஓகே, 15 மினிட்ஸில் பிரேக் அவுட் கொடுத்த உடனே இதில் ஒரு ரீடெஸ்ட் ஒன்று வரும். ஸோ ரீடெஸ்ட்டில் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு அப் மூவ் கொடுத்ததுன்னா தாராளமாக பையன் சேலுக்கான ஒரு வேலையை எதிர்பார்க்கலாம். கிட்ட ப்ரைஸ் எதுவெல்லாம் போகணும். இது வந்து ஃபஸ்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுடைய ஃபஸ்ட் 2400 வந்து ஃபஸ்ட் லெவலாக இருக்கும். ஓகே, 2400 வந்து ஃபஸ்ட்டு லெவலாக இருக்கும் அதானி என்டர்பிரைஸில். ஸோ இது பை சைடுக்கான வியூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி 1000 லைக்ஸ் நம்ம ரீச் பண்ண என்னுடைய ட்ரீம்னு சொல்லலாம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ போட்டோடனே 1000 லைக்ஸ் எப்போ ரீச் ஆகுதோ நம்ம வந்து ஓரளவுக்கு மைல்கல்லை தொடர்ந்து டச் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம 100 லைக்ஸு இந்த 100 லைக்ஸ் பிலோலாம் வந்து நார்மல் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நம்ம ஓல்டு சப்ஸ்கிரைபர் பண்ணிகிட்ருக்கீங்க. நியூ சப்ஸ்கிரைபர்ஸும் நீங்களும் சேர்ந்து ஒரு சின்ன சப்போர்ட்டிங் கொடுத்தீங்கன்னா நம்ம 1000 லைக்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.